நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 6ஆம் நாள் விழாவில் அம்மன் திருமண கோலத்தில் எழுந்தருளி காட்சியளித்ததை பக்தர்கள் திரளாக வந்து தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கொண்டாடப்படும் திருவிழாவில் முக்கிய விழாவாக புரட்டாசி மாதம் நவராத்திரி கொலு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இங்கு வைக்கப்படும் கொலுவை தமிழகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வந்து பார்த்து செல்கின்றனர். இந்த ஆண்டு திருவிழா கடந்த 25ஆம் தேதி துவங்கிய நிலையில் ஜெயமங்கலம் சுபமங்கலம் எனும் மைய கருத்துடன் அமைக்கப்பட்ட கொலுவில் முதல் நாள் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். அடுத்தடுத்த நாட்களில் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் அம்மன் அருள் பாலித்தார். 6ஆம் நாள் விழாவான செவ்வாய்க்கிழமை அன்று இரவு மீனாட்சி அம்மன் திருமண கோலத்தில் காட்சி கொடுத்தார். அம்மனை தரிசிப்பதற்காக கோவை, நெல்லை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் திரளாக வந்தனர். இன்னைக்கு கொலு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப வெரைட்டியா இருந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொலு பாக்குறது இங்க கோயில்ல. எல்லாம் சொல்லியிருக்காங்க மீனாட்சி அம்மன் கோயில்ல கொலு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு. நான் வந்து பார்த்தப்ப ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் முருகன், இதனால் வரைக்கும் பார்க்காத பிள்ளையார், அப்புறம் சாமியோட எல்லா அவதாரமும். இன்னைக்கு மீனாட்சி அம்மன் வந்து அந்த கல்யாண கோலத்தில் இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்க. நான் இவ்வளோ நாள் வந்து மதுரை வந்ததுலே இந்த டைம் தான் இந்த கொலு வந்து ரொம்ப நல்லா இருக்கு நான் பார்த்ததுலே. வரும் 3ஆம் தேதி வரை நடக்கவுள்ள இந்த திருவிழா 108 வீணை இசை வழிபாட்டுடன் நிறைவடைகிறது.